ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். எல்லாம் வல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தனி பெருங்கருணையாலே அருணா சுவாமிகள் அருளிச் செய்த கந்தர் அலங்காரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். கந்தர் அலங்காரத்திலே 45வது பாடல். முருகன் அருணா சுவாமிகளுக்கு உபதேசம் செய்கின்றான். அருணகிரி, நீ பூத உடலில் இருந்தாலும் இந்த பூதங்கள் ஆட்சி புரியும் இந்த உடலில் அந்த பூதங்களை வென்று நீ வாக்கு, செயல் மற்றும் மனம் மௌனமாக இருந்து உணர்வு அற்று என்னையே தியானித்து இரு என்று உபதேசம் செய்கின்றார். ஒரு பூதரும் அறியா தனி வீட்டில் உரை உணர்வு அற்று இருபூத வீட்டில் இராமல் என்றான். இருகோட்டு ஒருகை பொறுபூதரம் உரித்து ஏகாசமிட்ட புராந்தகர்க்கு குரு பூதவேலவன் நிட்டூர சூர குலாந்தகனே. ஒரு பூதரும் அறியா தனி வீட்டில் உரை உணர்வு அற்று இருபூத வீட்டில் இராமல் என்றான். இருகோட்டு ஒருகை பொறுபூதரம் உரித்து ஏகாசமிட்ட புராந்தகர்க்கு குரு பூதவேலவன் நிட்டூரசூர குலாந்தகனே. ஒரு பூதரும் அறியா தனி வீட்டில் உரை உணர்வு அற்று இரு. பூத வீட்டில் இராமல், இந்த பூத வீட்டில் இராமல் இரு. இந்த உடம்பானது பஞ்ச பூதங்களால் ஆனது. ஆகாச தத்துவம், வாயு தத்துவம், அக்னி, அதுபோல் நீர் மற்றும் பிருதிவி மண் தத்துவம் உடையது இந்த உடம்பு. இந்த அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் உள்ளது. வேதம் கூறுகின்றது, ஆகாயத்தில் இருந்து காற்று தோன்றியது, காற்றில் இருந்து அக்னி, அக்னியிலிருந்து நீர், நீரிலிருந்து பிருதிவி. ஆகாஷாத் வாயு, வாயோரக்னே, அக்னே அக்னேராப்பஹ, ஆப பிருத்திவி, பிருத்திவியா ஓஷதையா அப்படின்னு வரிசையாக கிரமமாக தோன்றியது என்று வேத வாக்கு. இந்த பூலோகத்திலே சிவருமான் இருக்கும் பஞ்சபூத ஸ்தலங்கள். சிதம்பரம் ஆகாயத்தலம், காற்று காளஹஸ்தி, அக்னிஸ்வரூபமாக எம்பெருமான் இருக்கின்ற இடம் திருவண்ணாமலை. அடுத்து நீர் சுரூபமாக இருக்கக்கூடிய இடம் ஜலகண்டேஸ்வரம், திருவானைக்காவல். அடுத்து பிருத்திவி தத்துவம் காஞ்சிபுரம். இந்த 5 தலங்களை இப்படி அதற்குள்ளே வழிமுறையோடு உபதேசித்து உய்வு பெற பெரியோர்கள் கூறியுள்ளார்கள். முதலில் பிருத்திவி தத்துவம், பிருத்திவிக்கு அப்புறம் ஜலம், ஜலத்துக்கு அப்புறம் அக்னி, அக்னிக்கு அப்புறம் வாயு, வாயுக்கு அப்புறம் ஆகாசம், இறுதியாக சிதம்பரம். இப்படி முறையாக தரிசனம் செய்து உய்வு பெறலாம் என்று பெரியோர் வாக்கு. இங்கே இந்த 5 பூதங்களும் ஒரு மனிதனை படாத பாட்டு படுத்துகின்றன. கண் ஏதாவது பார்த்தால் மனம் அங்கே செல்கின்றது. ஏதாவது தொட்டு உணர்கின்றோம், மனம் உடனே சென்று விடுகின்றது. காது ஒரு இனிமையான சங்கீதத்தை கேட்கின்றது, மனது சென்று விடுகின்றது. மனதானது 5 இந்திரியங்களில் இழுப்பால் இழுத்து வெளிப்புறமாக சென்று பராக் பார்க்கின்றது. அதனால் மனிதனுக்கு நிம்மதி இல்லை. ஆசா பாசங்களால் இந்த மனது அலை கழித்து மனிதன் துவண்டு கொண்டு இருக்கின்றான். கண்ண பரமாத்மா குருவின்ற அர்ஜுனனை பார்த்து, ஹே அர்ஜுனா, எவ்வளவு பெரிய தபஸ் உடையவனாக இருந்தாலும், புத்திமானாக இருந்தாலும், இந்த இந்திரியங்கள் கொந்தளித்து இருப்பதால், இந்திரியங்களை அடக்கவில்லை என்றால் அவை மனதை இழுத்து சென்று விடுகின்றன. அதற்கு மேல் அவனுக்கு ஓய்வு இல்லை. அதனால் இந்திரிய நிகிரகம் மிகவும் அவசியம் அர்ஜுனா. கண்ணன் வாக்கு. யததோஹபி கௌந்தேய புருஷஸ்ய விபஸ்சிதः இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசவம் மனஹ
ஹரந்தி பிரசவம் மனகா இந்திரியாணி பரமாதீனி ஹரந்தி பிரசவம் மனகா மனதை இழுத்து செல்கின்றன இந்திரியங்கள். அதுபோல் அருணாத சுவாமிகளுக்கு கூறுகின்றான் முருகப்பெருமான், அருணகிரி உன்னுடைய பூத உடலில் இரு, ஆனால் ஐம்பூதங்கள் ஆட்சி பெறாவண்ணம் அவற்றை அடக்கி என்றால் சரியான முறையில் செலுத்த வேண்டும். வாய் இறைவனை போற்றி புகழ வேண்டும், முருகனை போற்றி புகழ வேண்டும். காது முருகன் நாமாக்களை கேட்டு இன்புற்று இருக்க வேண்டும். கை முருகனுக்கு சிறந்த புஷ்பங்களை கொய்து முருகனுக்கு அர்ச்சனை செய்து கை உய்வு பெற வேண்டும். அதேபோல் நம்முடைய மனமானது முருகனை எண்ணி இருக்க வேண்டும். நாம் இறைவனுக்கு நைவேத்தியம் செய்து அந்த பதார்த்தத்தை நமது நாக்கு ருசி கொள்ள வேண்டும், நைவேத்தியம் செய்து. இப்படி மயமாகவே இந்த இந்திரியங்களை ஆக்கினோமானால் அது நமக்கு கட்டுப்பட்டு இறை தத்துவத்தோடு ஒன்றி இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில் இரு அருணகிரி. அது மட்டுமா, மேலும் கூறுகின்றார், ஒரு பூதரும் அறியா தனி வீட்டில் உரை உணர்வு அற்று. ஒரு பூதரும் நம்முடைய மனதானது செயல் வாக்கு செய்யும் பொழுது வெளியிலே செல்கின்றது. மற்றவர்கள் பிற விஷயங்கள் நமது மனதை ஆக்கிரமித்து நமக்கு நிம்மதி இல்லாமல் செய்துவிடுகின்றது. இது ஒரு அருமையான தெம்மாங்கு பாட்டு, நாட்டுப்புற பாட்டு இருக்கின்றது. இட்டடி குச்சுக்குள்ளே முருகா எத்தனை நாள் இருப்பேன், ஒரு மச்சு விடி கட்டித்தாரும் முருகா திருத்தணி மலையில் வேலவனே. எட்டடி குச்சுக்குள்ளே முருகா எத்தனை நாள் இருப்பேன், ஒரு மச்சு வீடு கட்டித்தாரும் முருகா திருத்தணி மலையில் வேலவனே. எட்டடி கூட்டுக்குள்ளே எஞ்சான் உடம்புக்குள்ளே எத்தனை நாள் இருப்பேன், மீண்டும் பிறந்து இறந்து இப்பொழுதாவது எஞ்சான் உடம்பு, இனிமேல் ஒரு பிறப்பு இருக்குமானால் எந்த சரீரமோ ஏது வாய்க்குமோ நான் அறியேன் பராவரமே. தாய்மானவர் புலம்புகின்றார், தாய்மான சுவாமிகள். இக்காயம் பிரியும் முன்னே உன்னை கண்டு அறிந்து இன்புற வேண்டும். இப்படி எட்டடி குச்சிக்குள்ளே எத்தனை நாள் இருப்பேன் முருகா, மச்சு வீடு என்றால் வீடு வேறு, மோட்சம் எனக்கு தர வேண்டும் திருத்தணி மலையில் இருக்கும் வேலவனே. நாட்டுப்புற பாட்டு கூற்று. முன்பே கூறுவார் அருணாத சுவாமிகள், ஓர ஒட்டார் உன்னை மனதை உன்னை ஒட்டார் மலரிட்டு உணதாள் சேர ஒட்டார் ஐவர் என் செய்வேன் யான். உன்னை நினைக்க முடியாமல் இந்த ஐந்திரியங்கள் என்னை பாடாப்படுத்துகின்றன, நான் என்ன செய்வேன்? முன்பே கூறினார் கந்தர் அலங்காரத்தில். அதுபோல் இங்கே ஒரு பூதரும் அறியா தனி வீட்டில் செயல் வாக்கு அற்று இரு. மனோமௌனம், வாக்மௌனம் மற்றும் செயல் மௌனம், மனம் வாக்கு கர்மம் மௌனம் எல்லாமே மௌனமாக சாட்சியா இரு. சும்மா இரு அருணகிரி, சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. அருணா சுவாமிகள் வாக்கு, கந்த அனுபூதி. அப்படி இரு என்று கூறுகின்றார் அருணா சுவாமிகள். அவன் எப்படிப்பட்ட முருகன் மேலும் விளக்குகின்றார். இருகோட்டு ஒருகை பொறுபூதரம் உரித்து ஏகாசமிட்ட புரந்தகர்க்கு குரு. இரு கோடு ஒரு கை, இரண்டு கொம்புகள், ஒரு தும்பிக்கையும் உடைய மத யானை, மதம் ஒழுகும் மத யானை, அதன் தோலை உரித்து எம்பெருமான் போர்வையாக போர்த்தி கொண்டான். ஏகாசம் என்றால் மேல், போர்வையாக போர்த்தி கொண்டான் எம்பெருமான். தாரகாவனத்து முனிவர்கள் செருக்குற்றார்கள். இறைவனை அழிக்க வேண்டி வேள்வியை எழுப்பி யானையை புலியை அனுப்பினார்கள். எம்பெருமான் அந்த யானை கயமுகாசுரன் கஜமுகாசுரனை சம்ஹாரம் செய்து இந்த தோலை எடுத்து உரித்து கொண்டான். தமிழ்நாட்டிலே புண்ணிய பூமி சிவருமானின் 8 அஷ்ட வீரட்டான ஸ்தலங்கள் என்பார்கள். எம்பெருமான் சிவருமான் 8 இடங்களிலே சம்ஹாரம் செய்துள்ளான். அதில் ஒன்றுதான் வழுவையூர். அங்கேதான் கஜ சம்ஹார மூர்த்தியாக இருக்கின்றான். இப்பொழுது நாம் பார்க்கலாம். வழுவையூர் என்பது மயிலாடுதுறை பக்கத்திலே இருக்கின்றது. யானை கீழே இருக்கின்றது. யானை தலைமேல் கால் வைத்து தோலை போர்த்தி கொண்டு இருக்கின்றான். பக்கத்திலே அம்பிகை மடியிலே குமரன் எம்பெருமான் முருகப்பெருமான் கையானது இறைவனை சுட்டி காண்கின்றது. அப்படிப்பட்ட ஆணவ மனத்தை அடக்கக்கூடியவன்
சிவபெருமான். இந்த 8 விரட்டான ஸ்தலங்கள் இருக்கின்றன. திருக்கண்டியூர் என்று ஒரு ஸ்தலம், பிரம்மன் சிரம் கொய்ந்த ஸ்தலம். அதுபோல் திருக்கோவலூர், அந்தகாசுரன் வதம் திருக்கோவலூர். திரு அதிகை, அது திருபுர தகனம், திருபுரத்தை எரித்தார் எம்பெருமான் இங்கே கூறுகின்றார். மேலும் சுவாமிகள் கூறுவார், புராந்தகருக்கு குரு. புராந்தகம் என்றால் திருபுரம், திருபுரத்தை எரித்தவன் இறைவன். முப்புறம் ஆனது மும்மல காரியம், திருமூலர் வாக்கு. இந்த 3 புறங்கள், அது கோட்டையாக இருந்தது, இரும்பு வெள்ளி தங்கம் என்பார்கள். அது 3ம் கோட்டையும் அழித்தார். அசுரர்களை அவருடைய அணுக்க தொண்டர்களாக மாற்றிக்கொண்டான் இறைவன் சிவபெருமான். ஆணவ மனத்தை போக்கி அவர்களை தொண்டர்களாக ஆக்கி கொண்டான். இங்கே இருகோட்டு வருகை என்பது இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தியோட ஆணவ மலம், அதை அழித்து போரையா போர்த்தி கொண்டான் இறைவன். மேலும் திருப்பரியலூர், அது தக்கன் சிரத்தை கொய்த இடம் திருப்பரியலூர். திருவிற்குடி, அது சலாந்தர அசுரன், அவன் வதம் செய்யப்பட்ட இடம் திருவில்குடி. வழுவையூர் நாம் பார்த்தோம், இங்கேதான் கஜசம்ஹார மூர்த்தி யானையை உரித்தது. வழுவையூர் என்று, அது வழுவை என்றால் யானை, இப்பொழுது வழுவூர் என்று வழங்குகின்றது. திருகுருகை காமதகனம், காமதகனத்திலே குமார ஜனனம். அடுத்து திருக்கடவுர், அது யமக சம்ஹாரம். இப்படியாக 8 வீரட்டான ஸ்தலங்கள் இருக்கின்றன தமிழ்நாட்டிலே. அதில் ஒன்றுதான் திருவழுவையூர், திருவழுவூர். அங்கேதான் எம்பெருமான் கஜமுகாசுரன் அவரை அழித்து அந்த கஜ சம்ஹார மூர்த்தியாக இருக்கின்றான். அந்த விஷயத்தை கூறினார் அருணா சுவாமிகள். இருகோட்டு ஒருகை பொறுபூதரம் உரித்து ஏகாசமிட்ட. இதை அப்பர் சுவாமிகள் தம்முடைய திருக்குறுந்துகை கூறுவார். இந்த வேழத்தின் மும்மதம் பிடித்த வேழம், அந்த மதம் ஒழிகின்றது. அந்த வேழத்தை அடக்கி அதை தோலை உரித்தி அதை போரையா போர்த்தி கொண்டவன். அவன் எப்படிப்பட்டவன்? நினைப்பவர் மனதை கோயிலாக கொண்டவன் எம்பெருமான் சிவபெருமான். இந்த உலகம் அனைத்தும் அவனுக்கு வேடமாம். காணும் பொருளெல்லாம் சிவமயம். ஆனால் நாம் தான் வேறுபடுத்தி காண்கின்றோம். அப்படிப்பட்ட எம்பெருமான் அவன் எப்பொழுதும் நிர்தனம் செய்து கொண்டிருக்கின்றான் சிதம்பரத்திலே. அந்த அம்பல கூத்தன், அப்படிப்பட்ட கூத்தனை தினைத்தனை பொழுதும், ஒரு சிறு நொடி பொழுதும் நான் மறந்து இருந்தால் உய்வ முடியுமோ? முடியாது என்று அப்பர் சுவாமிகள் வாக்கு. பனக்கை மும்மதம் வேழம் உரித்தவன் நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன். பனக்கை மும்மதம் வேழம் உரித்தவன் நினைப்பவர் மனம் கோயிலாய் கொண்டவன். அனைத்தும் வேடமாம், அனைத்தும் வேடமாம் அம்பல கூத்தனை தினைத்தனை பொழுதும் மறந்தும் ஒய்வனோ. அனைத்தும் வேடமாம் அம்பல கூத்தனை தினைத்தனை பொழுதும் மறந்தும் உய்வனோ. அப்பர் சுவாமிகள் வாக்கு. அப்படிப்பட்ட ஏகாசமிட்ட புராந்தகருக்கு குரு. புராந்தகர் பார்த்தோம், திருபுரத்தை எரித்த எம்பெருமான் சிவபெருமான். அப்படிப்பட்ட சிவனுக்கே குருவாக இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான். சனாதி முனிவர்களுக்கு குரு தட்சிணாமூர்த்தியாக இருக்கக்கூடிய சிவபெருமான். சிவனுக்கு குரு முருகன், முருகனுக்கு குரு எவரும் இலர். தனக்கு குரு இல்லாத ஒருவன் முருகப்பெருமான். அப்படிப்பட்ட குருவுக்கும் குருவான ஞான குரு ஞான பண்டித சுவாமி அந்த சிவருமான் கைகட்டி வாய்பொத்தி, குழந்தாய் பிரம்ம இந்த பிரணவ மந்திரத்தின் பொருள் என்ன என்று கேட்க, அதை சிவனார் மனம் குளிர இரு செவியிலும் கூறிய குருநாதா என்று கூறினார் அருணா சுவாமிகள். அப்படி அந்த சிவருமானுக்கு உபதேசம் செய்த பரமகுரு, அந்த குரு என்னை பார்த்து சொன்னார், அருணகிரி. அந்த குரு மட்டுமல்ல, பூத வேலவன் கையில் ஞான வேலை, சுத்தமான ஞான வேலை
உடைய அந்த வேலவன் நிட்டூர சூர குலாந்தகன். இந்த சூர குலத்துக்கே அந்தகனாக இருக்கக்கூடிய கொடுமையான, நிட்டூரம் என்றால் கொடுமை, கொடுமை புரியும் தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் ரிஷிகளுக்கும் எல்லாருக்கும் கொடுமை புரிந்த அந்த சூரனுக்கும் சூரன் குலத்துக்கும் அந்தகனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான், ஞான பண்டித சுவாமி தட்சிணாமூர்த்திக்கே குருவா இருக்கக்கூடிய முருகப்பெருமான், குருவுக்கும் குருவான முருகப்பெருமான் என்னிடம் அன்பு கொண்டு பரிவு கொண்டு அருள் மிகுந்து அருணகிரி சும்மா இரு சொல்லற, பூத வீட்டில் இராமல் இரு, ஒரு பூதரும் அறியா தனி வீட்டில் உரை உணர்வு செயல் அடங்கி சொம்மாயிரு. சும்மாயிரு என்றால் சொம்மா இருப்பது, ஒரு நிலையில் உண்மையான நிலையில் நீயும் நானுமாய் ஏக போகமாய் இருக்கும் நிலையில் இரு என்று உபதேசம் செய்த தன்மை எத்தகையது! அந்த அதை எண்ணி எண்ணி வியந்து கூறுகின்றார். இதுபோல் நாமும் இறைவனை நினைத்து இந்த ஐம்பூதங்களையும் இறை வழிபாட்டிற்கு, இறை நிகழ்ச்சிகளுக்கு, இறை காட்சிகளுக்கு, இறை செயல்களுக்கு செய்து உய்வு பெற்று மனத்தை இறைவன்பால் செலுத்தி உய்வு பெற வேண்டும் என்று அவா அருணா சுவாமிக்கு அந்த கருணையோடு இந்த பாட்டை நமக்கு அருளியுள்ளார்கள். இதை கேட்டு படித்து மனனம் செய்து தியானித்து உய்வு பெறுவோமாக. ஒரு பூதரும் அறியா தனி வீட்டில் உரை உணர்வு அற்று, இருபூத வீட்டில் இராமல் என்றான் இருகோட்டோருகை, பொறுபூதரம் உரித்து ஏகாசமிட்ட புராந்தகருக்கு குரு, பூதவேலவன் நிட்டூர சூர குலாந்தகனே. தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகதிரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, தன் கடன் அடியனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. சத்குருநாத்த மகாராஜ் கி ஜெய்.